ஹாய், வெல்கம் டு மேக்ஸ் இட் அப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஃப்ரம் கிச்சன். குழந்தைங்க பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பிஸ்கெட், வேஃபர்ஸ் இதெல்லாம் கொடுக்காம கிச்சன்லேருந்து எடுத்து எப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்ஸ், சாக்லேட்லலாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஹை சுகர் இருக்கும். ஒன்ஸ் கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க அந்த டேஸ்ட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்காம ஹெல்த்தியாக எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே இருக்கிற சில திங்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு உடச்ச கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்க அதை மென்று சாப்பிடும் போது அந்த டீத்திங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லு வளரும் போது அந்த ஜாஸ்லாம் வலிக்கும், அதெல்லாம் கம்மியாகும். ப்ளஸ் டைஜஷனும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இதில் சுகரே கிடையாது, அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் அயன் அண்ட் கால்சியம் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இதை கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட்றாங்களான்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ இதை ஒரு வயசுக்கு அப்புறம் பல்லு நல்லா முளைச்சதுக்கப்புறமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு. முந்திரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்குது. அது இல்லாமல் குட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது. பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது, குட் கொலஸ்ட்ரால். இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினும் அதிகமாகும். நம்ம இதை யூஸ்வலி இந்த சத்து மாவு கஞ்சிலெலாம் போட்டிருப்போம், பட் குழந்தைங்களுக்கு இதை வெறுமாவும் கொடுக்கலாம். அடுத்தது ரைசன்ஸ், அதாவது கருப்பு திராட்சை. வீட்டில் இருக்கிற நார்மலான அந்த ஆரஞ்சு கலர் திராட்சையும் கொடுக்கலாம், பட் அதை விட நல்லது இந்த கருப்பு திராட்சை. இதெல்லாம் நேச்சுரலி ஸ்வீட். அதனால் என்ன ஆகும்னா குழந்தைங்க சாக்லேட் கேட்கும் போது இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை சாக்லேட்டுக்கு பதிலாக அவங்க திராட்சை கேட்பாங்க. நமக்கும் பிரச்சனை இல்லை. இது கான்ஸ்டிபேஷனையும் கிளியர் பண்ணும். நாலாவது பஃப்ட் ரைஸ், அதாவது பொரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதை விட இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், கேலரிஸும் கம்மி. போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். எஸ்பெஷலி டைஜஷன் ப்ராப்ளம்லேருந்து பெரிய ரிலீஃப் தரும். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா அவங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு விளையாட்டாகவே அவங்க ஜாலியாக அதை எடுத்துப்பாங்க. மற்ற வீடியோக்கள், அதாவது எப்படி குழந்தைக்கு ஆப்பிள் தரது, சளிக்கு எப்படி மருந்து செய்கிறது, இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.